ஸோ கைன்மாஸ்டரில் டைட்டில் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மாடர்ன் அண்ட் டைட்டில் ஃபர்ஸ்ட் kinemaste ஆப் ஓப்பன் பண்ணி 16:9 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இமேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒயிட் இமேஜ். ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். 8 செகண்ட்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை. ஸோ இதுதான் நம்மளோட ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ திரும்ப லேயருக்குள்ளே போய் மீடியாக்குள்ளே போய் திரும்ப இது இமேஜஸ் அப்படின்னு இருக்கும், அதில் பிளாக் கலர் இமேஜ் எடுத்துக்கோங்க. இது வந்து சாம்பிள் இமேஜ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன லைன் மாதிரி கிராப் பண்ணுங்கள், பாக்ஸ் மாதிரி. ஸோ அப்போ தான் அதோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ கிராப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோக்கு சென்டராக அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு இது வந்து என்டர் த ஸ்லைட் ரைட் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அவுட் அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்லைட் லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. 0.5 ஸ்பீட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகும். இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என் சேனல் நேம் வந்து டெக் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு டெக் தமிழ் டாட்ஸில் டெக் மட்டும் போடுறேன். இதுக்கு வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ பிளாக் கலர் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண பின்னாடி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக் இமேஜுக்கு நேராக நீங்கள் வெளியில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வெஸ்ட்டு அடுத்தது அனிமேஷன் அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்னஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வச்ச பின்னாடி அது அனிமேஷன் வந்து நீங்கள் அனிமேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து என்டர் சைட் லெஃப்ட் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நீங்கள் 0.5 வச்சுக்கோங்க முடிஞ்சால், ஸ்பீடு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா. ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த அவுட் அனிமேஷனில் வந்து எக்ஸிட் லெஃப்ட் சைட் ரைட்டு கொடுத்துக்கோங்க. இது 0.5 வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டெக் கொடுத்தாச்சு, அது தமிழ் டாட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒயிட்லேயே இருக்கட்டும், இது வந்து பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக பாக்ஸ் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இது பாப்அப் அப்படின்னு இருக்கும், பாப்அப் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவுட் அனிமேஷன் போகணும். ஸோ அவுட் அனிமேஷனில் வந்து நம்ம வந்து அந்த க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். அதனால் வந்து எக்ஸிட் ஸ்லைட் ரைட் இல்லைனா லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 0.5 ஸ்பீட் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேக் இமேஜ் வந்து ஃபுல்லாக அலைன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வரணும், கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை. ஸோ டெக் அதெல்லாம் மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த டெக் தமிழ் டாட்ஸுங்கிறத கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துக்கோங்க. பிளாக் வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக வெளியில் வந்துருக்கணும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த அனிமேஷன் கிடச்சதுக்கான்னு பார்க்கலாம். ஸோ அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ க்ளோஸில் இப்படி க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த பிளாக் வந்து ரொம்ப லேட்டாக க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. வேணால் அந்த பிளாக் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கரெக்டான டெக் க்ளோஸ் ஆகும்போது பிளாக்கும் சேர்ந்து க்ளோஸ் ஆகணும். அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டான அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இது மாதிரி டெக் விஷயங்கள் எடிட்டிங்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியாஸ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.